விளையாட்டு பண்ணிட்டு இருக்காதீங்க. புடவை விடுங்க. உங்க வாழ்க்கையே குட்டிச்சோரா போச்சு. அத பத்தி பேசணுங்கிற சும்மா லைட் ஆஃப் பண்ணிட்டு இருந்தா எப்படி? எதா இருந்தாலும் கட்டல்ல போய் படுத்துக்கிட்டே பேசலாம். ஐயோ, இத பாருங்க, நான் பேச போறது முக்கியமான குடும்ப சமாச்சாரம். நானும் முக்கியமான குடும்ப சமாச்சாரத்துக்கு தான் லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏதாவது சொன்னா புரிஞ்சுக்கிற ஆளுன்னா பரவாயில்ல. ஓஹோ, ஏண்டி என்ன எதுன்னே தெரியாம இருந்தால நேத்து நீதான் ஊசி போட்ட. இன்னைக்கு நான் ஒரு இதா வந்திருக்கும் போது நீ பாட்டுல குறுக்கு திரும்பிட்ட. என்ன அர்த்தம்? அது என்ன அது இல்லன்ட்டு இன்னைக்கு நான் வாசலையும் போய் படுக்க முடியாது. ஏன்னா கட்டளை தூக்கி மண்ணாங்கட்டிக்கிட்டு கொடுத்துட்டேன். அதான் நீ கெஞ்சினா மிஞ்சுவ, மிஞ்சினா கெஞ்சுவ. பரவாயில்ல, இன்னைக்கு நான் வெடிய வெடிய குப்புறப்படுத்துக்கிறேன் பாரு. புருஷன் பொண்டாட்டினா ராத்திரி மட்டும்தான் உலகம் நினைக்கிற மனுஷன் கிட்ட என்னத்த பேச முடியும்? சரி சரி, கட்டில படுத்தாச்சு. இப்பதான் என்ற கண்ணு குட்டி எனக்கு வருது பாரு. என்னாச்சு? ஏண்டி கழுத்து காது மூக்குன்னு அங்கங்க செயினு ஜிமிக்கியா மாட்டிட்டு இருக்கிய? ஆமாமா, எனக்கு எவ்வளவு எரிச்சல் இருந்தா கூட உங்களுக்கு அந்த சொகத்து மட்டும் குறைச்சல் இல்ல. இன்னைக்கு எதுவுமே கேட்டு போறது இல்ல. எல்லாம் அப்படி அப்படியே தான் இருக்கும். குத்துட்டும். முள்ளு காட்டுல சுத்தனவன் இந்த குத்தல என்ன பண்ண போகுது? சின்ராசு, சின்ராசு, ஆத்தா கொஞ்சம் இங்க வாப்பா. ஆத்தா, நானே என்ற வீட்டுக்காரியும் இங்க முக்கியமான ஒரு குடும்ப சோழியா கலந்து பேசிட்டு ஆத்தா அவசியம் வரணுமா? நான் எப்ப கூப்பிட்டாலும் என்ன எதுக்குன்னு கேட்காம ஓடி வருவேன். பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் கேள்வி எல்லாம் கேக்குற? இல்ல இல்ல வந்துட்டேன். எந்த நேரத்துல போறதுன்னு இல்ல, பேச படியா. இது முக்கியம் தாண்டே. ஆனா ஆத்தா கூப்பிடுறாங்க, நான் போகணும். இரு, நீ தூங்கிறாத, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஆத்தா அந்த கட்டில போய் படுத்துக்கப்பா. பிள்ளை இருக்கு, ஆத்தா ரூம்ல படுத்துக்குதா. நீ வா, நம்ம 2 பேரும் கட்டில படுத்துக்குவோம். இல்ல சின்ராசு, நீ மட்டும் போய் படுத்துக்க. ஆத்தா என்ற வீட்டுக்காரி. இது ஆடி மாசம், புருஷன் பொண்டாட்டி ஒண்ணு சேர்ந்தா குடும்பத்துக்கு ஆகாது. நீ மட்டும் போய் படுத்துக்கப்பா. ஏனாத்தா நல்லா தெரியுமே, இன்னைக்கு தான் ஆடி பிறந்ததா? நல்லா தெரியும். நீ நம்ம வீட்டு கேலண்டரை பார்த்து சொல்லிருப்ப. நம்ம வீட்டு கேலண்டர் சரியில்லாத்தா? சரியா இருக்கு, எனக்கும் நல்லா தெரியும். ஏனாத்தா ஒரு நாள் முன்ன பின்ன இருந்தா பரவாயில்லையா? ரொம்ப தப்பு, பேசாம போய் படு. ஒண்ணு பண்றேனே, நான் போய் ரூமுக்குள்ள ருக்கு கிட்ட பேச்சு கொடுத்துட்டே படுத்துக்கிறேன். பேச்சோட நிறுத்திக்கிறியா? கஷ்டம் தான். அப்ப போய் படு.